வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் மிளகு மட்டன் மசாலா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது காரசாரமாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வாரம் குக் வித் கோமலியில் பூஜா இது செஞ்சு காட்டினாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. இது போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், போனோடையும் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உப்பும் காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் சேர்க்குறோம், மிளகுத்தூள் சேர்க்குறோம், தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம், அப்புறம் கரம் மசாலாலையும் காரம் இருக்கும். அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமும் நம்ம மிளகுத்தூள் இதில் சேர்க்க போகிறோம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணுங்க. நல்லா ஊறினா தான் அந்த மட்டனில் இந்த மசாலா உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடுறேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். மட்டன் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மட்டன் ஒரு 7-8 விசிலாவது நம்ம வச்சு எடுக்கணும். நல்லா சாஃப்டாக மட்டன் வேகணும். அதனால் 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். மட்டன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 8 விசில் வர்ற வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 8 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இது இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி அது நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வெந்ததும் அதில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது வத்துற அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வைக்கணுங்க. இந்த மட்டன் கொஞ்சம் நல்லா வத்தி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் பிச்சு போட்டுட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இதை மிளகு மட்டன் மசாலான்னு சொன்னதுனால கொஞ்சம் செமி கிரேவியாக வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மிளகு மட்டன் மசாலா காரசாரமாக டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கட்டாயம் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டினேன் இந்த மிளகு மட்டன் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.